Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது cabbage கூட்டு தான் பார்க்க போறீங்க. கோஸ் கடலை பருப்பு கூட்டு. இது கொஞ்சம் வித்தியாசமா ரொம்ப டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இது பண்றதுக்கு நான் வந்து இன்னைக்கு 300 கிராம் அளவுக்கு cabbage எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க முதல்ல வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க இந்த அளவுக்கு வெந்தா போதும். ரொம்ப குழஞ்சு வேக கூடாது. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குட்டி வெங்காயமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய், 4 ல இருந்து 5 பச்சை மிளகாய் அளவுக்கு இந்த மாதிரி பாதி பாதியா கீறி வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போ அடுத்து நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்படியே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக வந்து அரைக்கக்கூடாது. நான் இப்போ அரைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த அளவுக்கு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இந்த செரி டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து சின்ன இந்த டொமேட்டோஸ் எடுத்துருக்கிறதுனால ஒரு 6 எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக நம்ம போடுற தக்காளினா ஒரு பாதி தக்காளி மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக உளுந்து, இது ரெண்டும் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இது மூணையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் இது வந்து இந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இது ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். எனக்கு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்துட்டேன். இது வெந்த பிறகு நல்லா வந்து உடஞ்சி வந்துடும், நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி. இதுலேயே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி லேசாக வதங்கின பிறகு இதில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் இந்த கடலைப்பருப்பை பொரிய விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாண வீடுங்களில், அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்லலாம் நம்ம போய் கோஸ் பருப்பு கூட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் வந்து இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது நல்லா 1 நிமிஷத்துக்கு பொரிஞ்ச பிறகு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 25% அளவுக்கு குக் ஆகிற வரைக்கும் இது ஓப்பன்லேயே இந்த மாதிரி வதக்கி விடுங்க. உடனே க்ளோஸ் பண்ண வேண்டாம். இந்த எண்ணெயில் இந்த கேபேஜும் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சோம்பு, அந்த மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த தேங்காயும் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயே நான் மிக்ஸி ஜார்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கேன். நம்ம நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இதுக்கு கூட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம குக்கரில் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நம்ம பண்ணுவோம். அது இன்னொரு நாள் நான் போடுறேன். இந்த பருப்பு கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக. இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வேக வச்சா போதும். இப்போ எனக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா கோஸ் பருப்பு கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு பூண்டு ரசம் ரெசிபி போட்டிருந்தேன். அந்த ரசத்துக்கு இந்த கோஸ் பருப்பு கூட்டு ரொம்ப சூப்பரான ஒரு காம்போவாக இருந்துச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரசம் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்து அது செய்யும் போது இந்த கோஸ் பருப்பு கூட்டையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.